ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஒரு டேட்டா இருக்குது, அதில் மெர்ஜன் சென்டர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேட்டா இருக்குது, இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஏ எஸ்எஸ்ன்னு கொடுத்தோம்னா ஷார்ட் டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் ஆர்டர் ஏ டு இசட்டோ இசட் டு ஏவோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா ஒரு எரர் வரும். டு டூ திஸ் ஆல் தி மெர்ஜ்டு செல்ஸ் நீட் டு பி தி சேம் சைஸ்ன்னு வரும். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மெர்ஜன் சென்டர் அப்ளை பண்ணியிருக்கு, இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஹோம் டேபில் போயிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டோட குரூப் ஐக்கன் கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் டேபில் ஹரிசாண்டல் ட்ராப் டவுனில் சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அந்தந்த செல் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அந்த சென்டர் அலைன்மெண்ட்டில் வந்திருக்கு. இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஏ டேட்டா டேபுக்கு போய்டும். இப்போ வந்து எஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா ஷார்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஏ டு இசட்டோ இசட் ஏவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா இப்போ கரெக்டாக ஷார்ட் ஆகும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஏ டேட்டா டேபுக்கு போய்டும். அப்புறம் எஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போது எம்ப்ளாயி அட்டண்டன்ஸ் பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணோன்னா கூட கரெக்டாக ஷார்ட் ஆகும். ஏ டு இசட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 16,384, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 10,48,576 ரோஸ். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A1 செல் வந்து செலெக்ஷனில் இருக்குது. இப்போ என்டி கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ கண்ட்ரோல் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்டி கீ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டாவோட எண்டுக்கு வந்துடுச்சு. என்டி கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 10,48,576 ரோஸ் இருக்குது. இப்போ மறுபடியும் என்டி கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் காலம் எக்ஸ்எஃப்டி 16,384 காலம்ஸ். இப்போது என்டி கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்டி கீ ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஆரோ, இந்த மாதிரி நேவிகேட் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் செல் ரெஃபரன்சஸில் 3 டைப்ஸ் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ் இருக்குது: ரிலேட்டிவ், அப்சல்யூட் அண்ட் மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ். இதுதான் அதோட எக்ஸாம்பிள். எக்ஸல் ஒர்க் புக்கோட ஃபைல் ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F12 ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஃபைல் நேமுக்கு அடுத்து சேவ் ஆஸ் டைப்புன்னு இருக்கும். அதை ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா .xlsm அது எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக். XLSX வந்து எக்ஸல் ஒர்க் புக். XLAM வந்து எக்ஸல் ஆடின். அதேமாதிரி பிடிஎஃப் இருக்குது. இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கும். பேக்கப் ஃபைல் ஃபார்மேட் வந்து .xlk. இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப் டவுனில் இருந்து வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ட் DL கொடுத்தோம்னா டேட்டா வேலிடேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் DO கொடுத்தோம்னா அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஆல்ட் DP வந்து பைவட் டேபிள் பைவட் சார்ட் விசார்ட் ஓப்பன் ஆகிடும். ஆல்ட் F11 வந்து VB எடிட்டர்.